தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு திடீர் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். சென்னையில் இருந்து விமானம் மூலம் அவர் டெல்லிக்கு புறப்பட்டிருக்கிறார். இன்னும் சில மாதங்களில் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வரவுள்ள நிலையில் அவர் திடீர் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். சென்னையில் இருந்த விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டார் அமைச்சர் தங்கம் தென்னரசு. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இன்னும் சில மாதங்களில் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வரவுள்ள நிலையில் டெல்லி சென்றிருக்கிறார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உங்க முழு தகவல். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில தற்போது நம்ம தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு டெல்லி போயிருக்கிறாரு. அதாவது தமிழகத்துல தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழக நிதியமைச்சரான தங்கம் தென்னரசு இப்ப திடீர்னு டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகும். ஏற்கனவே இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மத்திய அரசு 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் 1056 கோடி ரூபாய் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்திச்சு மனு அளித்திருந்தாரு. அந்த மனு அளிச்சிருந்த ஒரு சூழ்நிலையில பருவ காலத்து, அதாவது என்ன பாத்தீங்கன்னா பசுமை இயக்கம் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள்ல 30 கோடி ரூபாய்க்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை அமைச்சகத்தில் கோரப்பட்ட நிலையில அது திட்டம் சார்ந்த பணம் வந்து சேரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற முதுமலை காப்பகங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் 74.4 கோடி ரூபாயை மத்திய அரசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல்வேறு கட்ட கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருந்தது. அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே நிலவி வரக்கூடிய ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை நிலவிட்டிருக்குது. அப்படின்னு பாத்தீங்கன்னா போதிய அளவுக்கு நிதியை விடுவிக்கல அப்படின்னு சொல்லி மாநில அரசும் குறிப்பிட்ட அளவை தாண்டிய அளவுல தான் நாங்க நிதியை விடுவிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசும் கூறப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில சட்டமன்ற தேர்தலும் அடுத்த மாதம் ஒரு 6-7 மாதத்துக்குள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு உண்டான பணிகள் ஆரம்பிக்குது. இதனை கருத்துல கொண்டு ஏற்கனவே போதிய அளவுகளுக்கு நிதி வேணும் அப்படின்னு சொல்லி மாநில அரசு தரப்புல மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டுக்கிட்டே வந்திருந்தது. இந்நிலையில தற்போது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு திடீர்னு டெல்லிக்கு பயணம் செஞ்சிருக்கிறாரு. அரசியல் வட்டாரமடியே ஒரு பரபரப்போட காணப்படுதுங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.